கம்பங்கூழ் பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. அதை 2, 3 வாட்டி போல் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் கொரப்பாக இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவையும் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா ஒட்டாமல் வந்ததுமே தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா திக்காக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சட்டியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பாலாக உருட்டி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து கரைச்சி குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு 2 உருண்டை போல் எடுத்துகிட்டு அதில் உள்ள ஊறி இருக்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்துட்டு மாங்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும்.